வணக்கம். எல்லாவற்றிற்கும் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட வேண்டிய நாட்கள் 2. ஒன்று சுக்ல சதுர்த்தி, மற்றொன்று சங்கட ஹர சதுர்த்தி. கலைநிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம். விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலே இந்த சதுர்த்தி விரதமானது மிகவும் முக்கியமானது. அமாவாசை கழித்து 4வது நாள் வரக்கூடிய அந்த சதுர்த்தியானது சுக்ல சதுர்த்தி. இந்த சுக்ல சதுர்த்தியிலே விரதம் இருந்து வழிபாடு செய்து விநாயக பெருமானை வணங்கினால் வியாபார வெற்றி, தொழில் அபிவிருத்தி போன்றவையெல்லாம் உண்டாகும். அதே போல பௌர்ணமி கழித்து 4வது நாள் வரக்கூடிய அந்த சதுர்த்தி சங்கட அர சதுர்த்தி. இந்த நாளிலே விரதம் இருந்து மாலையிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்தை 21 முறை வலம் வந்து 4ஆம் பிறையாக சந்திரனை தரிசனம் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். நோய் தீரும், குடும்பத்திலே ஒற்றுமையானது உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். எப்பொழுதுமே 3ஆம் பிறை தான் ரொம்ப விசேஷம், அதுதான் பார்ப்போம். ஆனா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை பார்த்து அந்த 4ஆம் பிறையாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாகும். இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வோம். சங்கடங்கள் அனைத்தும் தீர சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக வழிபாடை தொடர்ந்து செய்வோம்.